இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ ஜீரோவோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். டெல்டா வேல்யூ வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஜீரோவோட சின்னதா இருந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அப்படின்னா ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப சம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இருக்கதா ஏவோட வேல்யூ, எதுவுமே இல்லைன்னா ஒன்னு அர்த்தம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -20. இது அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். பி ஸ்கொயர் -1 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -20. -1 ஸ்கொயர் 1 மைனஸ் 4 into -20 -80. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவோட பெருசா இருக்கு. அப்பனா ஃபர்ஸ்ட் இது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.